எல்லாருக்கும் ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம கடாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குக்கிங்க்கு கடாய் எடுத்து அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அதில் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறமா 2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலாவும் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலாஸ் ரெசிபீஸ்லாம் செப்பரேட்டாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மசாலாஸையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 1 kg சிக்கனையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த சிக்கனும் மசாலாஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த கிரேவி சிக்கனோட அட்டாச் ஆகிருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றவே வேண்டியது கிடையாது. பிகாஸ் அந்த சிக்கன் நிறைய தண்ணி வரும், அதுலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இது குக்கிங் டைம் ஒரு 15 மினிட்ஸ் தான், அதிகபட்சம் 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அதை பரட்டி விட்டு அந்த 15 to 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தண்ணியும் ட்ரை ஆகிடும், சிக்கன்லேயும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகி சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இதுதான் கரெக்டான டைமு. எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் 1 டீஸ்பூன் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே நம்மளுக்கு சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடும். இது இந்த கடாய் சிக்கன் நாங்கள் மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது தான் இது பண்ணுவோம். பிகாஸ் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால இது நல்லா ஸ்பைஸியாக அதுக்கு ஒரு குட் மேட்ச் கொடுக்கும். அண்ட் கீ ரைஸோடையும் சூப்பரான காம்போவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.